சித்தார்த் நடித்த 3 BHKங்கிற படம் வந்திருக்கு. அந்த 3 BHKங்கிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங் படம்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கிங் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கார் பார்க்கிங் இடத்துல தான் பயங்கர சண்டையாக இருக்கும். அந்த வயசானவருக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் அதே மாதிரி தான் 3 BHKங்கிற வீடும். இந்த வழக்கம் போல் எல்லாருமே சாதாரண நார்மல் லைஃப் படமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஃபேன்ஸ் அப்புறம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த நார்மல் லைஃப் படம் எடுக்கிறது, கேஷுவலான மிடில் கிளாஸ் ஆட்டம் எடுக்கிற படம் எல்லாமே இப்போ வர காலத்தில் பயங்கர ஹிட்டாக போயிட்டுருக்கு. என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம படத்தை தான் எதிர்பார்க்குறோம். ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி நம்ம பழைய காலத்தை தான் தேடி போயிட்டுருக்கோம். இது உணவு பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி இந்த 3 BHKங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 3 பெட்ரூமு அப்புறம் ஒரு கிச்சன் இருக்கிற ஒரு வீடு தான் 3 BHK. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி தனியான சொந்த ப்ராப்பர்ட்டியான ஹவுஸாக கூட இருக்கலாம். இந்த 3 BHKங்கிறது இவங்க வாடகை வீட்டில் தங்கிட்டுருக்காங்க. வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது சொந்த வீடு வாங்கணுன்ட்டு காசு சேகரிக்கிறாங்க. காசு சேகரித்து முதல்ல சொந்த வீடு கட்டுறாங்க. அந்த சொந்த வீடு கட்டுறதுக்குள்ளேயே அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க படத்தோட கதையாக காட்ட போகிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இதில் சித்தார்த் சொல்லியிருப்பார், இது ஒரு ராஜாவோட கதை, இல்லை ஒரு ஊரில் ராஜான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றிருப்பார். இது ராஜா கிடையாது, இது சாதாரண சிம்பிளான கதை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இவங்க வீட்டில் காட்டுற ஒவ்வொரு ஃபோட்டோவும் காமிச்சிட்ருப்பாங்க. சரி, சிம்பிளாக ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்குன்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோ, கண்ணாடி, அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜாமான் ஜட்டு, அப்புறம் அங்கே இருக்க காய்கறி எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காங்க ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி. 3 BHKங்கிறது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். இந்த 3 BHKங்கிறது ஒவ்வொரு செங்கலுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வீடு கட்டுறக்கு. அப்புறம் அந்த வீடு கட்டும்போது பார்க்கிங் படத்தில் வர மாதிரி எவ்வளோ இடைஞ்சல் வருது அப்படிங்கிறத காட்ட போகிறாங்க. இதில் யோகி பாபு, அப்புறம் நம்ம சித்தார்த், சரத்குமார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சரத்குமார் எல்லாமே ஃபேமிலி படம் தான் நிறைய நடிப்பாங்க. அதனால் சரத்குமார் இதில் கொண்டு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குனால அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 BHK கட்டுறதுக்கும் சரி, அவங்க வீட்டு வாடகை, அப்புறம் அந்த காசு ரெடி பண்ணுறதுக்கும், அது எல்லாத்துக்குமே எப்படி மேக்கப் பண்ணுறாங்கிறது படத்தோட கதையாகவே இருக்குது. சரத்குமார் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். இவர் அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு எப்படி அந்த லைஃப்பை மேனேஜ் பண்ணுறாரு, அப்புறம் குடும்பத்தை குடும்பஸ்தனை எப்படி தூக்கி நிறுத்துறாரு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா எப்படி சமையல் பண்ணுறாங்க, வீட்டில் என்னென்ன கஷ்டத்தை எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்கிறது எல்லாத்தையுமே நீட்டாக காட்டுறாங்க. அப்புறம் வீட்டில் 2 தங்கச்சிங்க இருக்குங்க. ஒன்று ஸ்கூல் போகிற தங்கச்சி, ஒன்று காலேஜ் போகிற தங்கச்சிங்கிறது பிரித்து காட்டுறாங்க. காட்டிட்டு அப்புறம் எல்லா படத்துலையுமே நடிக்கிற மாதிரி யோகி பாபு இந்த படத்துலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு காமெடி பண்ண தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஒரு சைடு கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர், இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராட்டம் எல்லா படத்துலையுமே வச்சுருவாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அவங்க ஒரு வழியாக வீடு கட்டாங்களா இல்லையாங்கிறத கதையோட கிளைமேக்ஸை கொண்டு வராங்க. அவங்களுக்கு இருக்க வட்டி கடன் எல்லாத்தையுமே கட்டிட்டு சொந்த வீடு கட்டினாங்களா இல்லையாங்கிறத கதையாக காட்டுறாங்க.